ஹாய், அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம்ஸ் டு மாம்ஸ் டைரி. இன்றைக்கி நம்ம சேனலில் இடியாப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் பெரும்பாலும் இடியாப்பம் தேங்காய் பால் இல்லைன்னா இடியாப்பம் குருமா, வெஜிடபிள் குருமா அது மாதிரி சாப்பிடுவோம். அது மாதிரி இல்லாமல் இந்த ட்ரிப் இதே மாதிரியும் ட்ரை பண்ணலாம். இடியாப்பம் மாவை எடுத்துக்கிட்டு அதில் வெந்நீரை கொதிக்க வச்சு நல்லா இடியாப்பம் மாவு பிசைஞ்சிக்கணும். ரொம்ப தண்ணியாக போயிட்டாலும் இடியாப்பம் நூல் நூலாக கட்டாகி விழும். கொஞ்சம் திக்காக தான் கெட்டியமாக தான் பிசைஞ்சிக்கிட்டு அது மாதிரி நம்ம பிசைஞ்சு உருண்டையாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அப்போ ஒவ்வொரு தட்டாக பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இடியாப்பம் மாவு வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாவை எடுத்துக்கிட்டு அதில் வெந்நீரை நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக இந்த கெட்டி பதத்துக்கு பிசைஞ்சிட்டு இது மாதிரி கொஞ்சம் உருட்டி வச்சுக்கணுங்க. வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தட்டாக பிழிஞ்சு எடுக்கலாம். அதில் அந்த மெல்லிச கண்ணாக நம்ம பார்த்து எடுத்துக்கணும். அந்த அச்சில் அதை எடுத்துகிட்டு பிழிஞ்சு இட்லி பானையில் வச்சு எடுத்துட்டு நம்ம எத்தனை வகை செய்ய போகிறோன்னு வச்சுக்கிட்டு அதை ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இடியாப்பத்தை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். நம்ம முன்னாடி அந்த தேங்காய் பாலுக்கு இதுக்கெல்லாம் சாப்பிடும்போது அப்படியே தேங்காய் பால் ஊற்றியோ அப்படியே குருமா தொட்டுட்டு சாப்பிட்ருவோம். இதுக்கு உதுத்துக்கணும் எல்லாத்தையும். அது மாதிரி ஃபஸ்ட்டு அதுக்கு தான் இடியாப்பத்தை முன்னாடி ரெடி பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம எத்தனை வெரைட்டிஸ் செய்ய போகிறோமோ அத்தனை பாத்திரத்தில் கொஞ்சம் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். தனித்தனியாக நம்ம எது செய்ய போகிறோமோ அதுக்குன்னு உதுத்து வச்சுக்கிட்டு இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 4 வகை பார்க்க போகிறோம். அதில் ஒன்று என்னென்ன டேஸ்ட்டுன்னா, புளி போட்டு ஒரு இடியாப்பம். அந்த நம்ம வீட்டில் புளி காய்ச்சல் ரெடி பண்ணி வச்சுருந்தாக்கும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ரெடிமேடாக இன்ஸ்டண்ட்டாக இதில் வரும். இப்போ இந்த வீடியோவில் இன்ஸ்டண்ட்டாக நம்ம கொஞ்சமாக புளி காய்ச்சல் இதுக்கு காய்ச்சிக்கலாம். அது மாதிரி அது ரொம்ப ஈஸி. அது எப்படின்னு நான் இதில் சொல்கிறேன். அப்புறமேல் ஆனால் ஜீனி தேங்காய் போட்டு ஒரு வகை. அதுக்கப்புறம் நம்ம பயத்தம்பருப்பு வேக வச்சு அதில் வடைப்பருப்பு மாதிரி தாளித்து அதில் இடியாப்பத்தை கலந்து அதுவும் இதில் வரும். அந்த இடியாப்பம் ஒன்று செஞ்சுருக்கேன் இந்த வீடியோவில். அடுத்தது கொஞ்சம் காரம் பிடிக்குங்கிறதுக்கு மிளகா, கடலப்பருப்பு, பெருங்காயம் ஒரு பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டா இது செய்கிறது ஈஸி தாங்க. கடகடன்னு செஞ்சிடலாம். இதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்ரேஷன்லாம் கொஞ்சம் ரெடியாக நம்ம செஞ்சு வச்சுக்கணும். கொஞ்சம் நேரம் எடுக்க தான் செய்யும். நம்ம டேஸ்டியாக சாப்பிட்ணுன்னா இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். அதனால் இதேமாரி கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் இதில் என்னென்ன ஸ்வீட் ஒன்று சொன்னேன்னா, அடுத்தது புளிப்பு சுவை, அடுத்தது வடைப்பருப்பு போட்டு ஒன்று, அடுத்தது காரம் ஒன்று. இதில் 4 வெரைட்டிஸ் இதில் இருக்குது, செஞ்சுருக்கேன். இதை இல்லாமல் இன்னொரு வெரைட்டிஸும் இருக்குது. அது அப்புறம் கடைசியில் நான் சொல்கிறேன். இப்போ இடியாப்பத்தை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு, இப்போ முன்னாடி இன்ஸ்டண்ட்டாக ஒரு புளிக்காய்ச்சல் சொன்னேன் இல்லையா, அதுதான் இது. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு, கடலப்பருப்பு போட்டுட்டு பட்டை மிளகாய் கிள்ளி தாளிச்சிட்டு அதில் புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அதில் ஊற்றிட்டு மஞ்சத்தூள், உப்பை போட்டு கொதிக்க வச்சிடணும். நல்லா திக்காகிற மாதிரி அதை கொதிக்கட்டும். ஒரு பக்கம் அதை கொதிக்க வச்சுட்டு இன்னொரு இதில் நம்ம பயத்தம்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் முன்னாடியே. அதை தாளிச்சிடலாம் இந்த பக்கம். இதுக்கு எல்லாத்தையும் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ப்ரிப்ரேஷன் தான் முன்னாடியே எடுத்து வச்சுக்கணும். எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஹெல்ப்புக்கு வீட்டில் நமக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நம்ம கடகடன்னு செஞ்சிடலாம். கொஞ்சம் தேங்காய் திருவி வச்சுக்கணும். அப்புறம் இந்த பக்கம் புளி காய்ச்சல் அது கொதிக்கிட்டோம். இந்த பக்கம் அடுப்பில் நான் அப்படியே இதை வச்சுட்டேங்க. ஒரு இருப்பு சட்டி வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இந்த பயத்தம்பருப்பை வேக வச்சு புழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அதையும் அதிலையே போட்டு நல்லா பிரட்டிட்டு
அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா பரட்டிட்டு நம்ம வடைப்பருப்பு சுண்டல் செய்வோம்ல அது மாதிரி தான், பைத்தம்பருப்பு சுண்டல் செய்வோம்ல அது மாதிரி தான். அதை செஞ்சுட்டு நல்லா கொஞ்சோண்டு பெருங்காயம் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம் அந்த வடைப்பருப்பு தாளிக்கிறதுல. அதில் அதையும் தாளிச்சிட்டு அதில் தேங்காய் போட்டு இறக்கி வச்சுக்கணும். இப்போ வீடியோவில் இப்போ வருது பாருங்கள். அதுதான் நான் இப்போ இருப்பு சட்டியில் கடுகு போட்டுட்டு அதில் பச்சை மிளகாய் தாளிச்சிட்டு அதான் பைத்தம்பருப்பு வேக வச்சு புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அதில் போட்டு தாளிச்சிட்டு தேங்காய் சேர்த்துக்கணும். சேர்த்து இதையும் எடுத்து வச்சுக்கணும். அதுக்குள்ளே இங்கே புளித்தண்ணி ரெடி ஆகிடும். அதை எடுத்து வச்சிட்டோன்னா நான் மிளகா, கடலப்பருப்பு, பெருங்காயம் வறுத்து வச்சுருக்கேன். அதையும் எடுத்து அது ஒரு பக்கம் மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒவ்வொரு வகையும் ஒரு ஒரு கிண்ணத்தில் நம்ம இடியப்பம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. அது சில பேருக்கு நம்ம வீட்டில் ஒரு டிஷ்ஷு ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும். ஒரு சில இது 2 பேருக்கு ஒரே டிஷ் நிறைய பிடிக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணி வச்சுக்கணும் இடியப்பத்தை உதுத்து வைக்கிறது. எது 2-3 பேருக்கு பிடிக்குதுன்னா அதை கொஞ்சம் நிறையா வச்சுக்கலாம். சில பேருக்கு ஒரு டிஷ் பிடிக்கலன்னா அதை கம்மியாக பண்ணிக்கலாம். இங்கே ஸ்வீட்டு எப்போதுமே சுகர்னு சொல்லிவிட்டு அதை கொஞ்சம் கம்மியாக தான் எப்போதுமே நாங்கள் பண்ணிக்கிறது. அது ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க. இடியப்பம் உதுத்து வச்சுட்டு அது ஸ்வீட்டு மட்டும் கொஞ்சமாக பண்ணிப்போம். பாக்கியெல்லாம் ஈக்குவல் அளவில் எடுத்து வச்சுருக்கேன் இதில். இப்போ அந்த இது தாளிச்சிட்டோம்னா அடுத்தது ஒவ்வொன்றா ரெடி பண்ணிட வேண்டியது தான். இதில் அடுத்தது இதுவும் இப்போ மிளகு ஜீரகம் பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அது ஒரு வகை கூட ரெடி பண்ணலாம். அதே மாதிரி நம்ம வெஜிடபிள்லாம் சேர்த்து பீன்ஸு, கேரட்டு அதெல்லாம் பொடியாக நறுக்கி கட் பண்ணி வேக வச்சுட்டுன்னா சும்மா நம்ம தாளிச்சிட்டு அதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வெந்தோடனே அதை எடுத்து இந்த இடியப்பத்தில் சேர்த்து வெஜிடபிள் இடியப்பமாக கூட பண்ணிக்கலாம். அப்புறம் தயிர் போட்டு செய்வாங்க. நிறைய தயிர் இடியப்பம் ஒன்று கடைசியில் சாப்பிட்றதுக்காக தயிர் இடியப்பம் கூட செய்யலாம். அது மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் இதில் செஞ்சுக்கலாங்க இடியப்பத்தில். ஆனால் கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். டைம் எடுத்து செஞ்சிட்டோம்னா ஈஸியாக செஞ்சிடலாம். லீவ் நாளில் செஞ்சிட்டோம்னா பொறுமையாக இதெல்லாம் செய்யலாம். ஒரு வெரைட்டியோடு விட்டுட்டோம்னா கடன்னு ஏதாச்சும் ஒன்று வச்சு வேறு டிஃபன் கூட ஒரே ஒரு டிஷ்ஷை வச்சு ஒரு இடியப்பம் ஒன்று வச்சுட்டு பாக்கி இட்லி அது மாதிரி டிஃபன் முழுசாக எல்லாருக்குமா செய்வோம். இடியப்பம் மட்டும் போதுன்னா இத்தனை வெரைட்டி செஞ்சுக்கலாம். அதோட வேறு ஏதாவது செய்யணுன்னா ஏதாச்சும் 1-2 செஞ்சுட்டு பாக்கியை வேறு டிஃபன் கூட வச்சுக்கலாம். அது மாதிரி நம்மளாக செஞ்சுக்கிறது தான். இன்றைக்கி இது மட்டுமே தான் செஞ்சுருக்கோம். ஒரே இடியப்பத்துலேயே 4 வெரைட்டிஸ் பண்ணி அதுதான் காலையில் டிஃபனு அது மாதிரி பண்ணியிருக்கோம். எல்லாருக்குமே பிடிக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். எல்லாருக்கும் இடியப்பம் தான் எல்லாருமே சாப்பிட்லாம், வேக வச்ச உணவு தானே, அதனால் அதை பயம் இல்லாமல் எல்லாருமே சாப்பிட்லாம். இதை மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த பக்கம் காய்ச்சல் இன்னும் கொதிக்கணுங்க. அது நல்லா திக்காக வரணும் கொஞ்சம். ஆனால் சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். எல்லாமே செஞ்சுட்டு ஒவ்வொரு வகையும் எல்லா வகையும் அப்படியே இதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக அந்த உதுத்து வச்சுருக்க இடியப்பத்தில் போட்டு கிளறி எடுத்து வைக்க வேண்டியது தான். அவ்வளோதாங்க. இது மாதிரி செஞ்சுக்க வேண்டியது தான். இடியப்பம் வகைகள் இவ்வளோ. இன்னும் நிறைய நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய செஞ்சுக்கலாம். இன்றைக்கி செஞ்சுருக்கிறதுல இதெல்லாம் செஞ்சுருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். எப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அது அடுத்தடுத்தது வீடியோவில் வந்துகிட்டே இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்புறம் வேறு என்ன, இப்போ மும்மொழி கொள்கை பற்றி பேச்சு போயிட்டுருக்குது இல்லையாங்க. இதில் நம்ம எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்தந்த மாநிலத்தில் தாய்மொழி கட்டாயம், அது முதல் மொழியாக எடுத்து படிக்கணும். அடுத்தது செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷு. 3வது மொழி அவங்கவுங்க ஆப்ஷனுக்கு படிக்கிறதுங்கிறது பிரச்சனை இல்லைன்னு தான் எனக்கெலாம் தோணுது. நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ சிபிஎஸ்சி பள்ளியிலலாம் என்ன செய்கிறாங்க, தமிழே படிக்காமல் தமிழ்நாட்டிலையே
வேறு லாங்குவேஜை எடுத்து படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு போயிட்டே இருக்காங்க. அது மாதிரி இல்லாமல் அந்தந்த ஸ்டேட்டில் அந்தந்த தாய்மொழி வந்து கட்டாயம் ஒரு மொழியாக எடுத்து படிச்சிருக்கோம், முதல் மொழியாக எடுத்து படிச்சிருக்கோம். அடுத்த லாங்குவேஜு இங்கிலீஷு, அது 3வது லாங்குவேஜ் வந்து அவங்கவுங்க விருப்பம் அப்படின்னு சொல்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் முதல் மொழியாக ஃபஸ்ட்டு லாங்குவேஜாக எடுத்து படிக்கிறது வந்து அந்தந்த ஸ்டேட்டில் உள்ள தாய்மொழி கட்டாயம். இப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்களாம் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் போர்டெலாம் இப்போ எல்லாமே தான் ஒன்றா சமச்சீர் கல்வின்னு வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருக்குமே எல்லா வாய்ப்பும் கிடைக்கணும் இல்லையா? அதனால் அந்த ஸ்கூல்லலாமும் அரசு பள்ளியிலையும் இந்த 3வது லாங்குவேஜ் எடுத்து படிக்கிற மாரி இப்போ வர பிள்ளைங்க எல்லாருமே நல்ல டேலண்ட்டாக தான் இருக்காங்க. அதனால் இன்னொரு லாங்குவேஜை படிக்கிறது ஒன்றும் அவங்களுக்கு ஒன்றும் கடினமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுவும் ஆரம்பத்துலேருந்தே கொண்டு வந்துட்டால் அந்த பிள்ளைங்க ஈஸியாக அதை கற்றுக்குவாங்க. எதுவுமே நடுவில் வர்றது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் கற்றுக்கிறதுக்கு. நம்ம ஆரம்பத்துலேருந்தே அதை அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். அப்புறம் இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறோம், வெளியிலேயே நம்ம வேறு லாங்குவேஜுக்கு அனுப்பி கிளாஸ்க்கு அனுப்பி நம்ம படிக்க வைக்க தான் செய்கிறாங்க நிறைய பேர். அது வந்து அரசாங்கமே அதை செய்யுதுன்னா நம்ம அதை ஏற்றுக்கிறதுல தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதர் லாங்குவேஜ் எப்படி இருந்தாலும் இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல அவங்கவுங்க விருப்பம். அது இருந்தால் அது ஏன் பிரச்சனை ஆகுதுன்னு தெரியல. அப்புறம் இதில் வந்து அடுத்தது கடுகு காரமுக்கு வந்து மிளகா, கடலப்பருப்பு, பெருங்காயம் எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அதுக்கு இன்னொன்று என்ன செய்யணுன்னா, இப்போ ஒரு இருப்பு சட்டிலையோ இல்லை இந்த மாதிரி கரண்டிலையோ அதில் வந்து கடுகு தாளிச்சிட்டு வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அந்த காரப்பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அதுக்கு இந்த வெங்காயம் கொஞ்சம் வதக்கி போடணும். அதை சொல்ல விட்டுட்டேன். அடுத்தது ஜீனி போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஏலக்காய் 2-3 எடுத்து அதையும் கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு வந்து ஜீனி போடுறதுக்கு நெய், ஜீனி, தேங்காய், இந்த ஏலக்காய் பொடி பண்ணது எடுத்து இது கலந்துக்கணுங்க. இதுதான் ஸ்வீட் இடியாப்பம், ஜீனி போட்டது. இது ஒன்று ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து புளி காய்ச்சல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அதையும் அதே மாதிரி தான் அது ஒரு கிண்ணத்தில் எடுத்து அதையும் இதே மாதிரி புளி தண்ணி நமக்கு வேணுங்கிற அளவுக்கு ஊற்றி பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ரெடி பண்ணிக்கணும். இது வந்து காரம், அந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதுக்கு வந்து கடுகு, வெங்காயம் வதக்கிட்டு அதில் வந்து இந்த இடியாப்பத்தில் போட்டுட்டு அந்த பொடியும் கொஞ்சம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை கலந்து வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இது காரம் போட்டது. அடுத்தது உங்களுக்கு வரும், அது வந்து இதுதாங்க அந்த பொடி. அப்புறம் அடுத்தது வந்து புளிக்காய்ச்சல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அதையும் கலந்துக்கலாம். அதையும் நம்ம கொஞ்சமாக போட்டு கலந்து பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பாக்கி இருந்தால் கூட அந்த புளிக்காய்ச்சல் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த தடவை செய்யும்போது கூட அதை பயன்படுத்திக்கலாம், வீணாக போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அந்த புளிக்காய்ச்சலை. இது வந்து இந்த வடைப்பருப்பு, பைத்தம்பருப்பை வேக போட்டு சுண்டல் மாதிரி தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா? இதை போட்டு இது ஒரு இடியாப்பம் வகை. இதை இதில் கலந்து வச்சிடணும். இதுவும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பருப்பு சேர்க்குறது, பைத்தம்பருப்பு சேர்க்குறதுனால நல்லதும் கூட, ஹெல்த்தியாக இருக்கும். இது ஒரு வகை, இதுவும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து நம்ம புளிக்காய்ச்சல் சொன்னோம் இல்லையா? அதான் புளிக்காய்ச்சல் இது மாதிரி சேர்த்துக்கிட்டு இதில் உப்பு நீங்கள் அதில் போட்டிருப்பீங்க. உப்பு பத்தலைன்னா கூட இதில் கொஞ்சம் சால்ட்டை கலந்து நம்ம போட்டு பார்த்துட்டு சால்ட்டை கலந்துக்கலாம் அப்புறமேல் கூட. இதுலேயும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு ரெடி பண்ணிடலாம். இது மாதிரி தாங்க 4 வகை இன்றைக்கி இது ரெடி பண்ணியிருக்கோம். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாம்ஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.